தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. தமிழா? ஆமா. மழை எப்படி உருவாதுன்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். பூமியில் இருக்க தண்ணி ஆவியாகி மேகமாகி அப்புறம் மழையாக கீழே விழுது. ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? ஆனால் ஒரு நிமிஷம், அப்படின்னா க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆன உடனே ஏன் ரெயின் வர மாட்டேங்குது? டெய்லி நம்ம க்ளவுட்ஸை பார்க்குறோம். கொளுத்துற வெயிலில் கூட க்ளவுட்ஸ் வானத்தில் இருக்குது. அப்படி இருந்தும் ரெயின் ஏன் வரல? சரி, க்ளவுட்ஸ் எப்படி வானத்தில் மிதக்குது? மேகத்தில் டன் கணக்கில் தண்ணீர் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த தண்ணி ஏன் உடனே கீழே விழ மாட்டேங்குது? ஸோ பேசிக்காக ரெயின் எப்படி வருதுன்னு தாண்டி இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. இன்றைக்கி மழை உருவாகிற ப்ராசஸ் மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே இருக்க சயின்ஸையும் பார்ப்போம். நம்ம பூமி சுமார் 71% வாட்டரால் நிரப்பப்பட்டிருக்கு. அதில் கிட்டத்தட்ட 97% ஆஃப் வாட்டர் ஓஷனில் தான் இருக்குது. சரி, ஸ்ட்ரெயிட்டாக ரெயின் வர்றதுக்கு பேசிக் ப்ராசஸை பார்த்துடலாம். சன்லேருந்து வர வெப்பம் ஓஷன் சர்ஃபேஸில் இருக்க இந்த வாட்டரை ஹீட் பண்ணுது. ஹீட் ஆகிற இந்த வாட்டர் பர்டிகுலர் டெம்பரேச்சர் ரீச் ஆன அப்புறம் வேப்பராக மாறுது. அதாவது வாட்டர் வேப்பராக மாறுது. இதுதான் எவாப்ரேஷன் ப்ராசஸ். இப்படி எவாப்ரேட் ஆகிற இந்த வாட்டர் வேப்பர் மேலே வானத்துக்கு போய் அங்கேருந்து ரெயினாக அகெயின் பூமிக்கு வருது. கேட்க ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல? பட் இங்கே தான் நேச்சர் நமக்கு தெரியாத ரொம்ப பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணுது. எவாப்ரேட் ஆகிற இந்த வாட்டர் ஃபியூ மைக்ரான்ஸ் தான் இருக்கும். நம்ம ஹேர் திக்னஸை விட 5-7 டைம்ஸ் சின்னது. நேச்சுரலாக எல்லா பார்ட்டிகல்ஸும் ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷருக்கு போகும். நம்ம பூமியில் ஏர் ப்ரெஷர் அதிகமாக இருக்கும், ட்ரோபோஸ்பியரில் ஏர் ப்ரெஷர் கம்மி. ஸோ எவாப்ரேஷனால் ஃபார்ம் ஆகிற வாட்டர் வேப்பர் நம்மளை சுற்றி இருக்க ஏர்னால் கொஞ்சம் கொஞ்சமாக லோ ப்ரெஷர்லேருந்து ஹை ப்ரெஷராக இருக்க ட்ரோபோஸ்பியருக்கு போகும். ஆல்சோ ஹெட் சர்ஃபேஸில் இருக்க டெம்பரேச்சரை விட ட்ரோபோஸ்பியரில் டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும். ஸோ மேலே போகிற இந்த வாட்டர் வேப்பர் இந்த கோல்டு டெம்பரேச்சருக்கு போன அப்புறம் மறுபடியும் வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறும். வாட்டர் வேப்பர் மறுபடியும் வாட்டராக மாறுற இந்த ப்ராசஸ் தான் கண்டென்சேஷன். சரி, இதெல்லாம் ஓகே. அதான் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சே, இப்போ ரெயின் வருமானு கேட்டால் அதான் இல்லை. நம்ம அட்மாஸ்பியரில் சின்ன சின்ன டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் நிறையா சுற்றிட்டுருக்கு. சீ சால்ட், ஸ்மோக், பொல்யூஷன் பார்ட்டிகல்ஸ், போலன், வல்கானிக் ஆஷ், இந்த மாதிரி நிறைய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் சுற்றிட்டுருக்கு. இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, மைக்ரான்ஸ் அளவு தான் இருக்கும். இப்படி ட்ரோபோஸ்பியரில் சுற்றிட்டுருக்க இந்த மைக்ரான் அளவு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட ஆல்ரெடி அங்கே இருக்க வாட்டர் ட்ராப்லெட்ஸ் போய் ஒட்டிக்கும். இந்த மாதிரி மேலே ஃபார்ம் ஆகிற மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் எல்லாம் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் கூட ஒன்றா சேர்ந்தது தான் நமக்கு க்ளவுட்ஸாக தெரியுது. ஸோ நம்ம வானத்தில் பார்க்குற க்ளவுட்ஸ் எல்லாம் டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் தான். சாதாரணமாக வானத்தில் இருக்க ஒரு மேகம் சுமார் 5 லட்சம் கிலோலேருந்து 10 லட்சம் கிலோ வரை எடை இருக்கும். அதாவது 100-200 யானைக்கு சமம். பிகாஸ் அவ்வளோ வாட்டர் ட்ராப்லெட்ஸ் அந்த க்ளவுட்ஸில் இருக்குது. இவ்வளோ வெயிட்டாக இருந்தும் ஏன் ரெயின் கீழே விழல? இதுக்கு காரணம் மேகத்தோட வெயிட் இல்லை, அதில் இருக்க ட்ராப்லெட்ஸோட சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு பெரிய பாறையை ரொம்ப ஹைட்லேருந்து கீழே போட்டிங்கன்னா அதோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கிராவிட்டியால் இழுக்கப்பட்டு கீழே விழும். பட் அதுவே அந்த பாறையை உடச்சி மண்ணாக்கி அதை நீங்கள் கீழே போட்டிங்கன்னா கீழேருந்து மேலே போகிற ஏர் அதை ரெசிஸ்ட் பண்ணும். அகைன் அந்த சேண்டை மேலே தான் பறக்க விடும். நம்ம பீச்சில் சேண்டை தூக்கி போட்டால் எப்படி காற்றடிக்கிற டைரெக்ஷனில் பறக்குதோ அப்படி. அதே மாதிரி தான் மேகத்தில் இருக்க தண்ணீர் துளிகள் ரொம்ப ரொம்ப சின்னது. அப்பர் ஏர் கரண்ட்னால அது தடுக்கப்படுது. அதனால் மைக்ரான் அளவுக்கு இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் கீழே வர ட்ரை பண்ணாலும் அப்பர் ஏர் கரண்ட் அதை மறுபடியும் மேலே தான் தள்ளும். அதனால தான் க்ளவுட்ஸில் ரெயின் வராமல் மேகம் வானத்தில் மிதக்குது. சரி, எப்போ தாண்டா அந்த ரெயின் வரும்னு கேட்குறீங்க. க்ளவுட்ஸில் தொடர்ந்து கொலிஷன் நடந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு இண்டிவிஜுவல் மைக்ரான் அளவு இருக்க இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் பக்கத்தில் இருக்க ட்ராப்லெட்ஸோட மோதிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சில ட்ராப்லெட்ஸ் புதுசாக உருவாகிட்டே இருக்கும். இப்படி இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும்.
அந்த ட்ராப்லெட்ஸ் ஒன்றோட ஒன்று கொள்ளடாகி க்ரோ ஆகிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் வாட்டர் ட்ராப்லெட்ஸ் ரொம்ப பெருசான அப்புறம் ஏர் ரெசிஸ்டன்ஸ் அதை ஹோல்ட் பண்ண முடியாது. இங்கே கிராவிட்டி வின் பண்ணும். மழை துளிகள் கீழே விட ஆரம்பிக்கும். அந்த எக்ஸாக்ட் மொமெண்ட் தான் ரெயின் ஸ்டார்ட்ஸ். இதுதான் மழை. அப்போ இந்த ஏர் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் மழை வராமல் தடுக்குதான்னு கேட்டால் இல்லை. பல ஃபேக்டர்ஸ் இருக்குது. அங்கே இருக்க டெம்பரேச்சர், க்ளவுட்ஸ் இருக்க ஹைட் அண்ட் திக்னஸ், அந்த ட்ராப்லெட்ஸ் எப்படி கொலைட் ஆகுது, அடிக்கடி கொலைட் ஆகுதா இல்லை கம்மியாக கொலைட் ஆகுதா, அங்கே எனஃப் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் இருக்கா, இப்படி நிறையா ஃபேக்டர்ஸ் இருக்குது. இதில் இன்னொரு ஃபேக்ட் என்னென்னா, என்னதான் அந்த ட்ராப்லெட்ஸ் ஒரு வழியாக ரெயினாக மாதிரி கீழ் நோக்கி வந்தாலும் பூமியில் இருக்க கண்டிஷன்ஸ் கரெக்டாக இருக்கணும். அப்போ தான் பூமியில் வந்து டச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெயின் கீழ் நோக்கி வரப்போ கீழே இருக்க ஏர் ட்ரையாக இருந்தால் அகெயின் சில ட்ராப்லெட்ஸ் அந்த ஹீட்டில் எவாபரேட் ஆகி வேப்பராக மேலே போயிடும் மறுபடியும். அதனால தான் வானத்துலேருந்து மழை வர மாதிரி தெரியும், ஆனால் தரையில் ஒரு துளி கூட விழாது. ஸோ பூமியில் நேச்சுரலாக ரெயின் வரத்துக்கு இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்குது. நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ சிம்பிள் இல்லை. அடுத்த முறை மழை பெய்யும்போது கடல் நீராவியாகி மழையாக வருதுன்னு சிம்பிளாக நினைக்காதீங்க. உங்கள் தலையில் விழுற அந்த ஒரு துளி வானத்தில் கோடிக்கணக்கான துளிகளோட மோதி இருக்கும். பல கிலோமீட்டர் உயரத்தில் பயணம் பண்ணியிருக்கும். காற்றோட போராடி இருக்கும். கிராவிட்டி கிட்ட ஜெயிச்ச அப்புறம் தான் உங்ககிட்ட வந்து சேருது. அதுதான் ஒரு சாதாரணமான மழை துளிக்கு பின்னாடி இருக்க ஒரு அசாதாரணமான சயின்ஸ். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பை.